ஸ்ரீ அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ரீமோகனம். அதாவது ஸ்ரீமோகனத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முறைகள் இருக்குது. நம்ம அதில் எளிமையான முறையை தான் பார்க்க போகிறோம். இந்த முறை பார்த்திங்கன்னா கருமுறை. கருமுறையில் பார்த்திங்கன்னா ஏவல் முறை. சரிங்களா? ஏவல் முறையில் ஒரு பெண் மோகனம் ஸ்ரீமோகன அவசியத்தை எப்படி பண்ணலாங்கிறத முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த முறை ரொம்ப ரொம்ப அதிபயங்கரமானது. இதை ஒரு முறை பயன்படுத்திட்டோம்னா போதும், நீ யார் மேலே பிரயோகப்படுத்துனீங்களோ அவங்க நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே முழுமையாக வந்துடுவாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான முறை. நல்ல விஷயத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவி இருப்பாங்க. ஆரம்பத்தில் நல்லா சந்தோஷமாக, அதாவது கல்யாணம் திருமணமாகி சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. மனைவி பாசம் அன்பாக இருந்திருப்பாங்க. அப்புறம் நாட்கள் ஆக ஆக ஏதாச்சும் சண்டைகள் எதுவும் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கலாம், இல்லை அந்த மனைவிமார்களுக்கு அந்த காம எண்ணமே குறைய ஆரம்பிச்சிருக்கலாம், அதான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் குறைய ஆரம்பிச்சிருக்கலாம். அவங்க மேலே அதை பிரயோகப்படுத்தினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே உங்களை அழைப்பாங்க, இல்லறத்துக்கு அழைப்பாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான முறை. இந்த முறைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் அவங்களுடைய ஃபோட்டோ மட்டும் போதும். நல்லா தெரிஞ்சுங்க, அவங்களுடைய ஃபோட்டோ மட்டும் போதும். நம்ம பாவை கட்டி ஏவல் முறையில் எப்படி அடிக்கிறது, ஸ்ரீமோகனம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப எளிய முறை. யார் வேணால் பண்ணலாம். ஆனால் நியாயமான விஷயத்திற்கும் உண்மையான விஷயத்திற்கு மட்டும் பயன்படுத்துங்க. மற்றபடி தவறான விஷயத்துக்கு தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம். அப்படி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க, பார்க்க வேண்டாம். சரிங்களா? இதுக்கு உகந்த நாள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அமாவாசை இரவு. அமாவாசை இரவில் மட்டும்தான் பண்ணணும், மற்ற நாள் எப்பயும் பண்ணக்கூடாது. இதுக்கு அமாவாசை இரவு தான் சிறப்பான நாள். அதுவும் 12 மணிக்கு மேலே தான் இந்த பூஜை முறையை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பூஜை அறையை சுத்தம் பண்ணி மஞ்சள் நீலாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க. அமர்ந்துட்டு ஒரு வாழை இலை விரிங்க. சரிங்களா? வாழை இலை விரித்து அதில் ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னா ஒரு பாவை செய்யணும். அதாவது பாவை மைதா மாவில் நீங்கள் எந்த பெண்ணை மோகனம், அதாவது உங்கள் மனைவிமார்களை காதில் யாரை மோகனம் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க நினைப்பில் அதாவது அவங்க நினச்சிக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த ஒரு பாவை, பெண் பாவை ஒன்று செய்யணும். இந்த முறை பார்த்தீங்கன்னா ஆணுக்கும் பெண்ணும் செய்யலாம், பெண்ணுக்கும் ஆணும் செய்யலாம். அதாவது புரியுதுங்களா உங்களுக்கு? இது பெண் மோகனம் மட்டும் கிடையாது, இது ஆண் மோகனமும் ஆடும். இப்போ இதே ஒரு மனைவிமார்கள் இருக்கீங்க, காதலிங்க இருக்கீங்க அப்படின்னா அவங்களும் தன்னுடைய காதலிக்கும் தன்னுடைய கணவன்மார்களுக்கும் இந்த முறையை பயன்படுத்தலாம். இங்கேயே அதே விஷயம் வேலை செய்யும். உங்கள் மேலே அன்பு பாசம் இல்லாமல் இருப்பாங்க, சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாங்க, இல்லை ஓவராக மதுக்கு அடிமையாக இருப்பாங்க, உங்களை மதிக்க மாட்டாங்க, அன்பாக இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனைவிமார்களும் காதலையும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். எந்த ஒரு பாதிப்பும் இது கிடையவே கிடையாது. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் உங்களுக்கு இதில் எப்படி செய்யணுங்கிறத. இப்போ என்ன பண்ணீங்கன்னா அமாவாசை இரவில் ஒரு வாழையில் வச்சு நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கிங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா மைதா மாவில் ஒரு பாவை ஒன்று செய்யுங்க. பாவை ஒன்று செஞ்சதுக்கப்புறமேட்டு பாவையில் சம்மந்தப்பட்டவங்களோட பொருள் ஏதாச்சும் ஒன்று வச்சுருங்க. சரிங்களா? எது வேணாலும் வைக்கலாம், ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டவங்களோட பொருள் ஒன்று வச்சுருங்க. இப்போ வாழையில் விரிச்சிருக்கீங்களா, அது பச்சை அரிசியை பரப்பிடுங்க. பச்சை அரிசி பரப்பி அதற்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கருப்பு துணி வஸ்திரம், அதாவது கருப்பு வஸ்திரத்தை விரிச்சுக்குங்க. அதுக்கு மேலே இந்த பாவையை வைங்க. சரிங்களா? சம்மந்தப்பட்டவங்களோட செஞ்ச பாவையை வச்சதுக்கப்புறமேட்டு ஒரு சிறிய மண் கலையத்தை எடுத்துக்குங்க. அந்த மண் கலையத்தில் கல்லை ஊற்றுங்க, சுத்தமான கல். அந்த கல்லை ஊற்றிட்டு இந்த பூஜை முறையை பண்ணுறது ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய வலது கை கட்டவரல் ஒரு 3 சொட்டு ரத்தமோ, இடது காலினுடைய ரத்தம், சரிங்களா, இடது காலினுடைய சுண்டு விரலில் ஒரு 3 சொட்டு ரத்தமும் எடுத்துக்குங்க. அதாவது இந்த பூஜை முறைக்கு பண்ணுறது ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய வலது கை கட்டவரல் ரத்தம் 3 சொட்டு, இடது கால் சுண்டு விரல் ரத்தம் 3 சொட்டை அந்த கல்லில் விடுங்க. விட்டு நல்லா கலக்கிடுங்க. சரிங்களா? கலக்கிட்டு இப்போ இதே பெண் பண்ணுறாங்க, இந்த பூஜை முறை பெண் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய இடது கை கட்ட விரல் 3 சொட்டும், வலது கால் சுண்டு விரல் ரத்தம் ஒரு 3 சொட்டு எடுத்து அந்த கல்லில் கலந்து வச்சுங்க. கல்னா தெரியுமில்ல, பனைமர கல்லுன்னு சொல்லுவாங்க, தென்னங்கல்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் அந்த கல் முறையை தான் சொல்கிறேன். கலந்து வச்சுருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வெள்ளை இருக்க செடியினுடைய அந்த தண்டு பகுதியில், அந்த தண்டில் தானே செடி பூலாம் காய்க்கும்ல, அதை ஒரு அடிக்கு கட் பண்ணி எடுத்துக்குங்க.
கட் பண்ணும்போது இன்னமும் சொல்கிறேன், காப்பு கட்டி சாதன விதி போகுது அந்த இதை எடுத்துக்கணும். சும்மா ஒரு அடிக்கு கட்டை எடுத்து அந்த தண்டு பகுதியை எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கல் நீங்கள் வந்து ரத்தம் கலந்து வச்சுருக்கீங்கள, அதில் ஒரு முறை முக்கி தலைப்பகுதி, சரிங்களா, தலைப்பகுதியில் வச்சு நான் கொடுக்குற மந்திரத்தை வந்து 1008 உரு கொடுக்கணும். அடுத்தது வந்து வாய் பகுதி, மூணாவது வந்து நெஞ்சு பகுதி, நாலாவது வந்து தொப்புள், சரிங்களா, அஞ்சாவது வந்து அவங்களுடைய பிறப்புறுப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். தலைப்பகுதி 1, வாய்ப்பகுதி 2, நெஞ்சு குழி, அதான் மார்புக்கு நடுவில் உள்ள நெஞ்சு குழி அங்கே வைக்கணும் 3, தொப்புள் 4, அவங்களுடைய உறுப்பு பகுதி பிறப்புறுப்பு பகுதியில் வந்து வைக்கணும். புரியும்படி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு முறை வந்து அந்த குச்சியில் வந்து வெள்ளை இருக்க குச்சியில் வந்து தண்டு பகுதியை வந்து கல்லில் முக்குறீங்க, முக்கி தலைமட்டில் வைக்கிறீங்க, ஒரு 1008 உரு கொடுக்குறீங்க. மறுபடியும் வந்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் அந்த தண்டு எடுத்து கல்லில் தொட்டு மறுபடியும் வந்து வாய்ப்பகுதியில் வைக்கிறீங்க. பொறுமையாக சும்மா அந்த இது அதாவது இதனுடைய மது அந்த கல் வந்து ரத்தம் கலந்த மதில் வந்து அவங்க உடம்புல படணும். அந்த குச்சியை வந்து அதில் உரசிக்கிட்டே வந்துடும் சொல்லணும். நீங்கள் 1008 உரு கொடுக்கணும். அதே போல தான் வந்து நெஞ்சு குழி, அதே போல் தொப்புள், அதோட பிறப்புறுப்பு பகுதி, இது போல் வந்து 5 இடத்துலையும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து 1008 உரு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு 5 இடத்துக்கும் 1008 உரு கொடுங்க. உரு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து அந்த கருப்பு கலர் வஸ்திரத்தை தான் இந்த பாவையை வச்சுருப்பீங்க. அதை அப்படியே சுருட்டி மடக்கி நீங்கள் எந்த வெள்ளரிக்காய் செடியிலேருந்து இந்த தண்டு பகுதியை கட் பண்ணிட்டு வந்தீங்களோ, இந்த குச்சியை கட் பண்ணிட்டு வந்தீங்களோ, அந்த வெள்ளரிக்காய் செடிக்கு அடியில் வேர் பகுதி வந்து நோண்டுங்க. நோண்டிட்டு இந்த பச்சரிசியை கொட்டுங்க. பச்சரிசியை கொட்டிட்டு இந்த பாவையும் அதில் போட்டு எல்லா பொருட்கள் நீங்கள் என்னென்ன பூஜைக்கு பயன்படுத்துங்க எல்லா பொருளையும் அங்கே அதில் போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு சூடை ஒன்று ஏற்றி பலி ஒன்று கொடுங்க. பலி ஒன்று கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அதை வந்து மூடிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. சரிங்களா, திரும்பி பார்க்காம வந்துடுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய இரவில் தான் பேய் வந்து உங்கள் பாதிப்பை ஏற்படுத்தும். பாதிப்பாக நினைக்கிற மாதிரி பயப்படுறமெல்லாம் எதுவும் கிடையாது. அதாவது அவங்களுக்கு வந்து காம சிந்தனைகளை வந்து தூண்டி விடும். அப்படி காம சிந்தனைகளை வந்து தூண்டி விடும். முழுக்க சம்மந்தம் இல்லாமல் உங்கள் மேலே பாசம் அன்பு ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே வர ஆரம்பிச்சிடும். இதனால் வந்து உங்களுக்கு வந்து அன்னோனியம் வந்து அதிகமாக ஏற்படும். இது முழுக்க முழுக்க மோகனம்லாம் தெரிஞ்சுங்க. செக்ஸ் அஃபெக்ஷனை ஃபுல்லாக உண்டு பண்ணும். சரிங்களா, மது எப்படி குடித்தா இதோட வேலை எப்படி இருக்கு அப்படின்னா, கல் குடித்தா மயக்கம் ஏற்படும்ல, ஒரு மாதிரியே கேரியாக மயக்கம் ஏற்படும்ல, அது வந்து அந்த வேலைகளை செய்யும். அதில் வந்து உங்கள் ரத்தத்தை கலந்துருக்கீங்க. சரி, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் ரத்தத்தை உதிரத்தை கலந்துருக்கீங்களா, அந்த உதிரத்துக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மேலே இந்த மது எப்படி வேலை செய்யுமோ அது போல் இந்த இது வேலை செய்யும். சரிங்க, இதோட சூட்சமம் இதுதான். இப்போ வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சில பேர்த்துக்கு வந்து ஒரு சில அதாவது நாட்கள் ஆனதுக்கு அப்புறமேட்டு மாதங்கள் ஆனதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதனுடைய மோகனம் வந்து கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிக்குது அவங்கள்ட்ட அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, திருப்பி நீங்கள் வந்து அதே வெள்ளரிக்கை செடிகிட்ட போயிட்டு ஒரு அமாவாசை நாளில் வந்து இந்த மந்திரத்தை வந்து ஒரு 108 முறை சொல்லிட்டு ஒரு சேவல் ஒன்று பலி கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களுக்கு ஆரம்பிச்சிடும். இதில் வந்து 2 விதமான ஒரு மைனஸ் இருக்குது. அது என்னன்னு அதையும் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். அதாவது இந்த முறை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திரியம் இழப்பு ஏற்படும் இரவில். அதாவது வந்து நீங்கள் அவங்களோட ஒன்றா இருக்கிற மாதிரி கனவுகள் 100% வரும். நீங்கள் யார் மேலே உங்கள் மனைவி மேலே காதல் மேலே பண்ணினீங்க அப்படின்னா அவங்க கூட வந்து ஒன்றா இருப்பது போலவே, சரிங்களா, ரியலாக இருப்பது போலவே உங்களுக்கு வந்து கனவுல வரும். இதனால் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து இந்திரியம் இழப்பு ஏற்படும். ஆனால் பாதிப்பு எதுவும் கிடையாது. அதே போல் தான் அவங்களுக்கும், சரிங்களா, சம்மந்தமே இல்லாமல் உங்கள் கூட ஒன்றா இருக்கிற மாதிரியே வந்து விஷயங்களும் தூண்டி விடும். இது முழுக்க முழுக்க இரவில் தான் போய் பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா, ஒன்று. இப்போ வந்து நேர காலங்கள் சரியில்லை அப்படின்னா வந்து இதனுடைய வீரியம் குறைய ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் சொன்னது போல தான் அதே இடத்துக்கு போயிட்டு வந்து ஒரு சேவல் ஒன்று பலி கொடுத்துட்டீங்க, 108 முறை வந்து சொல்லி சேவல் பலி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த விஷயம் வந்து ஸ்பீடாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது எப்போ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, இப்போ சப்போஸ் அவங்க கோயிலுக்கு போய் தீர்த்தம் தெளிச்சிட்டாங்க, கும்பாபிஷேகம் போயிட்டு தீர்த்தம் தான் அவங்க மேலே அது படுது, இல்லை கோயில் வந்து தீர்த்தம் கொடுப்பாங்கல்ல, அந்த தீர்த்தத்தை குடித்தாலுமே வந்து இதனுடைய அந்த மோகனம் ஸ்ரீ மோகனம் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஃபுல்லாலாம் குறையாது, கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ அவங்களுக்கு தெரியுது அது குறையிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து நான் சொன்ன முறையை ஃபாலோ பண்ணுங்க, மறுபடியும் பழையபடி அதே ஸ்பீடு வந்துடும். இது நல்லா பார்த்துங்க. ரொம்ப எளிமையான முறை தான், யார் வேணால் அந்த முறையை செய்யலாம். சரிங்களா, வெறும் 5008 உரு தான். ஒரே நாளில் தான் அந்த முறையை பூஜையை பண்ண போகிறீங்க. துல்லியமாக பவராக வேலை செய்யும். சரிங்களா, அதனால் நல்ல விஷயத்திற்கு மட்டும் இந்த முறையை வந்து பயன்படுத்துங்க. அருமையாக வேலை செய்யும்.
தவறான வழிக்கு தயவு செய்து பயன்படுத்த வேண்டாம். அதிகப்படியான கர்மங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். நம்ம பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.